குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். தினமும் காலையில் இந்த மெசேஜ் சொல்கிறோம். 5 to 10 minutes மெசேஜ். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். இது 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்குறோம். இதை தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து முழுவதுமாக நம்புங்கள். ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணவங்க ஓகே, பண்ணாதவர்கள் திருப்பி டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் வரீங்கன்றதை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வாரம் புதிதாக வருபவர்களும் டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் வர்ற டைம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 7 மணி வரை இருப்போம். நிறைய பேர் டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் தூரம் இருந்து கேட்குறவங்க இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக உணர்ந்து கேளுங்கள், புரிந்து கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள். ஏனோ தானோ என்று கேட்காதீர்கள். ஏதோ கேட்டோம் விட்டோம் என்று இல்லாமல் ஆழமாக கேளுங்கள். அப்பொழுது மட்டும்தான் அது செயல்படும். நீங்கள் எங்களோடு ஒன்றி வந்து கேட்டால்தான் செயல்படும். எங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு, எங்களோடு பேசாமல் இருந்து கொண்டு ஏதோ கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களோடு ஒன்றி வந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் பாண்டிச்சேரியில் நம்ம உட்காந்து பேசுகிறோம். 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசுகிறோம். அதாவது ரொம்ப தெளிவு அப்போ தான் கிடைக்கும். எல்லோரையும் வரவேற்கிறோம். ஒரு விஷயம், ரொம்ப தெளிவான விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா யோசித்து பாருங்கள். சரியான உண்மையாக இருக்கும். என்னென்னா, உங்களை பிறக்க வைத்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கூட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. நிச்சயமாக தெரியாது. நீங்கள் பிறந்தபோது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத அவங்களால கூட தெரிஞ்சிக்க முடியாது. எந்த மனிதனுக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம் உங்கள் வாழ்க்கை எப்படி முடியும் என்பது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பது எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த கடவுளை தேடுங்கள். எந்த கடவுளுக்கு உங்களை தெரியுமோ, எந்த கடவுளுக்கு உங்களுடைய கடைசி வரை, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரை தெரியுமோ, நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீர்கள், எங்கே சென்று அடைவீர்கள் என்று தெரியுமோ, அந்த கடவுளை தேடுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு, மத ஆச்சாரம் பண்ணிக்கிட்டு, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் அது பிரகாரம் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொன்னீங்கன்னா அந்த கடவுளை பார்க்கவே முடியாது. எந்த கடவுள் உங்கள் முடிவை தெரிந்திருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் முதல் முடிவு வரை தெரிந்திருக்கிறாரோ, அந்த கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியாது மதத்தில். உண்மையாகவே சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மதத்தை விட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா தான் அவரை தொட முடியும். அவர் கை நீட்டிகிட்டு இருக்கிறார், வாப்பா வாம்மா நான் உன்னை காட்டித்தரேன் அப்படின்றார். நம்ம அவர் கையை பிடிக்க விரும்பலை, எங்கேயோ போயிட்டுருக்குறோம். அவர் கையை மாத்திரம் நீங்கள் பிடிச்சி பாருங்கள், அற்புதமாக கூட்டிகிட்டு போவார். அற்புதமாக, அதிசயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கா எனக்கு அப்படின்னு அதிசயப்படுவீங்க. அவ்வளோ நல்ல வாழ்க்கைக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார். ஆனால் அவர் கையை பிடிக்கணும், அவரை கண்டுபிடிக்கணும். அவர் கை நீட்டிகிட்டே இருக்கிறார். என்கிட்ட சொன்னார், டேய் 35 வயசு வரைக்கும் நான் உன் கையை நீட்டிகிட்டு தான் இருந்தேன், நீ தான் என் கையை பிடிக்கல. 35ஆவது வயசில் தான் அவர் கையை பிடிச்சேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாற்றிட்டார். அது வரைக்கும் 35 வயசு வரைக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. எங்கே போகிறேன், என்ன ஆக போதோ என் லைஃபு, என்ன நடக்க போதோ, நான் என்ன தான் செய்ய போகிறேனோ,
அப்படின்றது ஒன்றுமே தெளிவில்லாமல் குழம்பி கொண்டிருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் பெற்றோருக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன ஆகப்போறீங்க. அதுக்கு மேலே பெற்றோர்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கை நீட்டிகிட்டே இருக்கிறார். நீங்கள் தான் டைட்டாக பிடிக்கல. டைட்டாக பிடிச்சிங்கன்னா அற்புதமான வழி கொண்டு போவார். நிச்சயமாக அவர் செய்ய போகிறது நம்ம யாராலையும் செய்ய முடியாது. நீங்கள் தனியாக போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா தோல்வி தான் அடைவீர்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் தோல்வி அடைந்து கொண்டிருப்பது என்னென்னா, அவரை டைட்டாக பிடிக்கிறதில்ல. தங்கள் இஷ்டத்துக்கு தங்கள் பிளானை செஞ்சு, நம்மளே சில பிளான்லாம் செஞ்சு நம்ம இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அதனால்தான் தோல்வி அடைந்ததே. அதை புரிஞ்சுக்கங்க. தோல்வி அடைஞ்சதே அதனால்தான். அந்த தோல்வியை, அந்த தவறை திரும்பவும் செய்து கொண்டே இருக்காதீங்க. நிறுத்துங்க. நான் ஒன்றும் இல்லை கடவுள்னு சொல்லுங்கள். கடவுளே, நான் உன்னை மாத்திரம் நம்புகிறேன். நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிங்க. அப்போ பாருங்கள், வித்தியாசமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இல்லாததை விட இன்னும் பயங்கரமாக, அதிசயமாக, அற்புதமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஒருவேளை இப்படி செஞ்சு தப்பிச்சிடலாம், அப்படி செஞ்சு தப்பிச்சிடலாம். அப்படிலாம் கிடையாது. அவரோட வழியே வேறையாக இருக்கும். நீங்கள் அவர் கையை மாத்திரம் டைட்டாக பிடிச்சி பாருங்கள். இந்த இளைஞர்கள், உண்மையாகவே சொல்கிறேன், இந்த உலகத்தில் இப்போது இந்த நவீன காலத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வந்து தோற்று போகிறது அதனால தான். கெட்ட சக்தி ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிடுச்சு அவங்கள. இவர் கையை போட்டோம், இவர் நிழல் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போய் அவன் அடின்னு அடித்து துவைக்கிறான், மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதனால் இதை கேட்குற யாருன்னா இளைஞர்கள் இருந்தீங்கன்னா கூட சொல்கிறேன், தயவு செய்து அந்த கடவுளை டைட்டாக பிடிங்க. அவர் கைதான் வேணும்னு சொல்லுங்கள். இந்த உலகத்தோட எல்லா ஸ்டைல்லையும் போயிட்டு, எல்லா விருப்பத்துக்கும் போய், எல்லாத்துக்கும் போய் விழுந்தீங்கன்னா நிச்சயமாக எழும்பவே முடியாது. நிச்சயமாக எழும்பவே முடியாது. அவ்வளோ மோசமான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கெட்ட சக்தி முழுசாக டேக் ஓவர் பண்ணிட்டான். அந்த பிடியிலேருந்து தப்பிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படின்னா இவர் கையை பிடிக்க பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரை சொல்லுங்கள். கடவுளை டைட்டாக பிடிக்க கற்றுக்க சொல்லுங்கள். ஃபார்மாலிட்டியில் இவங்கெல்லாம் கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ்க்கு போவாங்க, அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வழி நடத்துவாங்க. அது மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எங்கேயோ இருப்பாங்க. கடவுள் கிட்ட கூட இருக்க மாட்டார். இது உண்மை. உங்களுக்கே தெரியும். அது சாமியெல்லாம் கும்பிடுவோம், கோயிலுக்கெல்லாம் போவோம், ஆனால் இஷ்டத்துக்கு வாழுவோம். அவர் கண்ட்ரோலில் வாழறதே இல்லை. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவர் கண்ட்ரோலுக்கு வாங்க. அவர் கையை பிடிங்க. அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அற்புதமாக உங்களை கூட்டிகிட்டு போவார். அவர் அன்லிமிட்டெட் காட். அவருக்கு லிமிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை தர முடியும். அதை நம்புங்கள். நிச்சயமாக தேடுங்கள். அவர் கையை பிடிங்கள். எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.